வணக்கம் உறவுகளே, இது உங்கள் அவந்தி இன்ஃபோ சேனல். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பாருங்கள், அப்படியே பாருங்கள். நம்ம டிம்பர் மரத்தில் இந்த எறும்பு, புழுவு இந்த மாதிரி வந்து ஏறி மேலே குருத்தையோ இல்லை வந்து நம்ம கவாத்து பண்ணியிருப்போம்ல, அந்த கவாத்து பண்ணியிருக்க இடத்த நம்ம மரத்தை வந்து சொத்தை பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழிக்கு பார்க்கணும் அப்படின்ட்டு நம்ம பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஐடியா கிடச்சிச்சு. அந்த வழியை தான் இன்றைக்கி நம்ம பின்பற்ற போகிறோம். அதாவது கவாத்து பண்ண உடனே அந்த இடத்துல வந்து மென்மையாக இருக்கும். அந்த இடத்துல வந்து எறும்பு உள்ளே போய் நம்ம தடிமன் உள்ளே இருக்கிற குருத்தை அதை வந்து சேதப்படுத்தும். அதை அவாய்ட் பண்ணுறது எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப ஒரு ஐடியா கிடச்சிச்சு. அந்த ஐடியாவை இன்றைக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். பார்த்திங்களா, எல்லாமே தேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 6 அடி சுற்றளவு வந்துருச்சு. இன்னும் 2 வருஷம் ஆச்சுல. அதுக்கு என்ன செய்யலாம் வாங்க பார்ப்போம். சுண்ணாம்பு ஒரு 5 கிலோ, ஃபெவிகால், வாங்கி இன்றைக்கி அடிக்க போகிறோம். போட்டு வந்துடுவா. போட்டு விடுங்கப்பா. உள்ளூர் கவர் போட்டுருக்காங்களோ? உள்ளூர் கவர். தண்ணி நிறையா இருக்கா அப்பவும்ல? எல்லாத்துக்கும் அடிக்கணும். ஆமாம், இருந்தாலுங்க அப்புறம் அடிச்சுக்கலாம். மிச்சம் இருந்தால் அடிச்சுக்கலாம். வச்சிருந்தா அப்போ திரும்ப கலைக்கு அடிச்சிடும். அஞ்சு கிலோவுக்கு நம்ம ஒரு 7 லிட்டர் தண்ணி கொடுத்துட்டு நல்லா அதை அளவுக்கு நல்லா கிண்டிடணும். ஃபுல்லாக கொட்டுங்கப்பா. போட போட அப்படியே கிண்டிக்கே இருக்க வேண்டியதான். கொஞ்சம் எங்களுக்கு தண்ணியானது மாதிரி இருந்துச்சு. நீங்கள் வந்து 5 கிலோவுக்கு 5 லிட்டர் தண்ணி கொடுங்க. 5 லிட்டர் வந்து அதிகம். எனக்கு கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மரத்தில் ஈஸியாக பிடிக்கும். ஊற்றுங்கப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபெவிகால் கொஞ்சம் அப்படியே விடுங்க. பிடிக்கும். இந்த ஃபெவிகால் எதுக்குன்னா மரத்தில் வந்து ஒட்டணும். அந்த இது வந்து மரத்தில் ஒட்டணுமா இல்லையா, இல்லைன்னா உழுந்து வந்துடும், பட்டை பேந்துக்கிறோம். அதனால் ஃபெவிகால் கொஞ்சம் அப்படியே சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குமா பிடிக்கும். சரி வாங்க, நீ மரத்தில் ஃபுல்லாக அடிக்க ஆரம்பிப்போமா? வாங்க, நம்ம தேக்கு மரத்தில் அடி ஒரு 3 அடி ஹைட்டுக்கு அடிச்சு விட்டுடலான்னு பார்த்து நம்ம அடிச்சிட்ருக்கேன். 2 to 3 அடி நம்ம ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா 2 to 3. ஏன்னா அதில் வந்து மேலே எறும்பு போகாது, போனாலும் அந்த ஸ்மெல்லையே அது மயக்கப்பட்டு விழுந்துடணும். அந்த பர்பஸ் தான் நம்ம இந்த சுண்ணாம்பு. இன்னொரு சின்னது இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா நார்மல் சுண்ணாம்பு கடையில் போய் வாங்கினது. நீங்கள் வாங்குறப்ப இனிமேல் நான் பண்ணதை இன்னும் நீங்களும் பண்ணுங்கன்ற சுண்ணாம்பு காலவாசலில் போய் சுண்ணாம்பு இருக்கும்ல, லைட்டாக அதை கொதிக்க வச்சு ஆற விட்டோம்னா நல்லா ஒரு வெக்கையாக இருக்கும். ஒரு சிலர் கேட்கலாம் பார்த்தீங்கன்னா, சுண்ணாம்பு அடித்தோம்னா மரம் செத்து போகாதா அப்படின்னு. இல்லை, சாகாதுங்க. அது சுண்ணாம்பு வந்து சத்து. அந்த மரத்துக்கு வந்து எக்ஸ்ட்ரா சத்து வந்து நம்ம சுண்ணாம்பு மூலிமா கொடுக்குறோம். சுண்ணாம்பு சத்து சாகாது, செடி சாகாது. கேட்டேன் நான் விவசாய சொந்தங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் இந்த பதிவை நான் பண்ணேன். அடிச்சிருக்காங்களா நிறையா. தென்னை மரத்தில் அடிச்சுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது இதே தான். நான் தென்னை மரத்தில் அடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இது ஏதோ கணக்கு அடித்து வச்சுருக்காங்க, 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த மாதிரியான எறும்பு, பூச்சி வட்டை எதுவும் ஏறக்கூடாது. ஒரு சிலதில் அணில் ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தகரம் கட்டி வச்சுருப்பாங்க, வழுக்கிற தகரம். அந்த அம்மா வந்து சுண்ணாம்பு அடித்து கொஞ்சம் மரத்தை பாதுகாக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ரிவென்சிவ் முன்னேற்பாடு தான் இது. ஒரு 6 மாதமாக தாங்கும். அதுக்காக ஒரு 3 அடி அடிங்க. 3 அடி அடித்தோம்னா நல்லது. சின்ன மரத்துக்கு எல்லா மரத்தையும் சேர்த்து அடிச்சு விட்டேன். ஏன்னா அந்த கவாத்து பண்ண உடனே இதை அடித்தோம்னா ரொம்ப நல்லதுங்க. மேலே போய் எறும்பு எதுவும் ஓட்ட போட்டுறாத அளவுக்கு நம்ம உள்ளே இருக்க அந்த இதாகக்கூடாது. ஏன்னா அதுக்கு தான் டிம்பர் மரத்துக்கு பொறுத்து பார்த்தலுக்கு உள்ளே இருக்க அந்த ஸ்ட்ராங்கான ஸ்டெம்மு தான் வந்து இது நம்மளுக்கு காசு. அதனால் அந்த இது வேஸ்ட் ஆகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். பாருங்கள், எப்படி அடிச்சிருக்கேன்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் வீடியோ பதிவு பண்ணுங்கள். இது நம்ம தோட்டத்தோட வடக்கு பக்கம் ஒரு 20 மரம்.
ஒரே நேரம் நடணும்னு நினட்டேன். லைட்டாக விலை இருக்க மாதிரி தெரியுதா? வந்துருச்சு ஓரளவுக்கு. அந்த பொலியிலேருந்து 5 அடி தள்ளி இருக்கீங்க. நீங்களும் நடுறதா இருந்தால் 5 அடி தள்ளி நடுங்க. அதுதான் நல்லது. பக்கத்து காரத்துக்காரங்களோடையும் நம்ம பஞ்சாயத்து இருக்கக்கூடாது. நிழல் விழுகுது, அது விழுகுது இப்படின்னு சொல்லி பிரச்சனை வரும். அதனால் ஒரு 5 அடி தள்ளிடுங்க. தள்ளி நம்ம நட்டோம்னா கொஞ்சம் சேஃப்டி நம்மளுக்கு. மரமும் நல்லா பெருசாக வளரும். எல்லா மரத்துக்கும் அடிச்சாச்சுங்க. தேக்கு, மகாகனி, அப்புறம் வந்து குமிழ் தேக்கு, நம்மக்கிட்ட இருக்க எல்லா மரத்துக்கும் அடித்தாச்சு. பார்த்திங்களா, நம்ம தேக்கு நல்லா ஹைட்டு கொடுத்துட்டான். நல்லா ஒரு கொஞ்சம் உரம் டிஏபி மட்டும் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த உர மேலாண்மையில் உங்களுக்கு அந்த பதிவை போடுறேன். இந்த மாதிரி தாங்க ஒரு ப்ரிவென்டிவ் எடுத்திருக்கேன். இது எந்த அளவுக்கு நமக்கு பயன் தருது அப்படின்னு தெரியல. ஆனால் பயனுள்ள தகவல் தான் இது. இந்த மாதிரி செய்யுங்க. செஞ்சோம்னா நம்ம டிம்பர் வுட் மரங்களை ஓரளவுக்கு பூச்சி தாக்குதலேருந்து, எறும்பு, புழு இந்த மாதிரி பூச்சி தாக்குறது நம்ம டிம்பர் மரங்களை இந்த வகையான மேலாண்மை செஞ்சு நம்ம காப்பாற்றலாம். சின்ன குச்சியிலேருந்து அடிச்சிட்டேன். ஏன்னா வந்து மேலே போய் அது தாக்கக்கூடாதுன்றதுக்காக. எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றது அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி உறவுகளே, நன்றி.